நந்திதா, என்ன ஆச்சு உனக்கு? அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னை சுத்தி என்னென்னமோ நடக்குது. அந்த கணேஷ் எனக்கு எல்லாம் தெரியும்டி. உங்க மாமா நேத்து என்கிட்ட சொன்னாரு. நீ கவலைப்படாத, உங்க மாமா வந்துடட்டும். உங்க மாமா அப்பவே சொன்னாரு. அன்னைக்கே அவர் சொல்றது கேட்டிருந்தா. சரி சரி, இப்ப அழுது என்ன பண்றது? சரி, அப்படி என்னதான் சொன்னார் அந்த கணேஷ்? எனக்கு பொறுமை இல்லையா, வாய் பேசுறேன்னா அதுக்கு அந்த நிஷா எவ்வளவு பரவாயில்லன்னு ஏன்கிட்டே சொல்றாருக்கா. அப்ப இவ்வளவு நாள் இனிச்சிச்சாமா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த சைலஜா தான். முன்னபடி யாராவது காதலிச்சிருந்தா தானே அதோட அருமை தெரியும். உங்க மாமா வந்துட்டார் பிறகு இதோ வந்துடுறேன். நந்திதா வேலைக்கு போலியா? ஷூ இருக்கு? இல்லைங்க, உள்ளுக்கு கவலையா படுத்துட்டு இருக்கா. கவலையா படுத்திருக்காளா? ஏன் அவளுக்கும் கணேஷுக்கும் ஏதோ பிரச்சனையா? நீங்களே போய் கேளுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. ஏன் தேவையில்லாம கவலை பண்ணோம்? என்ன மீறி எதுவும் நடக்காது. நந்திதா, நேற்று ராத்திரியே கவனிச்சேன். முகம்லாம் வாடி போயிருந்தது. களைப்பா இருக்கும்னு நினைச்சிட்டேன். இப்படி ராத்திரிலாம் அழுதுட்டு இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சா? நான் நினைச்ச மாதிரியே நடந்துருச்சு. கணேஷ் அந்த நிஷாவை கல்யாணம் கட்டுக்கிறதா சொன்னானா? நீ ஒன்றும் கவலைப்படாத. அவனை பிடிச்சு சொல்ற விதத்துல சொன்னா எல்லாம் நான் சொல்ற மாதிரி நடக்கும். இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இது நானா தேடிக்கிட்ட பிரச்சனை. இதுக்கு நானே முடிவு பெற்றேன். தயவு செஞ்சதுல யாரும் தலையிட வேண்டாம். அப்படின்னா நாம எல்லாம் உனக்கு அந்நியமா போயிட்டோமா? கேட்கறது யாரும் இல்லைங்கிற நினைப்புல தானே இப்படி எல்லாம் செய்யறாங்க. உங்க மாமா உன்னை நினைச்சு எவ்வளவு கவலைப்படுறாருன்னு எனக்கு தான் தெரியும். அவரை தப்பா நினைக்காத. உன் மேல இருக்கிற அக்கறைனாலதான் இப்படி எல்லாம் சொல்றோம். உன் வாழ்க்கை, அதை தீர்மானிக்கிற உரிமை உனக்கு இருக்கு, கொடுத்தோம். ஆனா இப்ப நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு எங்களால சும்மா இருக்க முடியல. நாளைக்கு உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களை தான் குறை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல நந்திதா, உன் மேல எனக்கு எவ்வளவு பாசம் அக்கறை இருக்குன்னு உனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்சம் நல்ல பாரு, நீயா புரிஞ்சுக்க. ஒரு பேஷண்ட் வந்தாங்க. வயசு 55 இருக்கும். அவங்களுக்குள்ள சிம்டம்ஸை பார்க்கும்போது ஏறக்குறைய ஏஎல்எஸ் மாதிரி தெரியுது. என்னென்ன டெஸ்ட் பண்ணீங்க? இஎம்ஜி எடுத்தீங்களா? எடுத்தோம். இஎம்ஜி எடுத்து பார்த்ததுல அவங்களோட ரைட் ஹேண்ட் ரைட் லெக்லையும் ஃபெசைல் கொலிஷன் இருக்கு. அதாவது அவங்களோட தசையெல்லாம் கொஞ்சம் துடிப்பு இருக்கு. நல்லா பார்க்கலாம், விட்டு விட்டு துடிக்குது. பட் ருபன், அதனால மட்டும் ஏஎல்எஸ்ன்னு சொல்ல முடியாது. எஸ், அதான் எக்ஸ்டென்சிவாக ஏஎம்ஜி டெஸ்ட் செய்ய அனுப்பியிருக்கேன். ரிசல்ட் வந்ததும் சொல்கிறேன். ருபன், அவங்களோட முதுகு தண்டிலேருந்து கொஞ்சம் செல்ஸ் வேணும். ஏற்பாடு பண்ண முடியுமா? ஏற்பாடு பண்ணுறேன். என் ஹாஸ்பிட்டலில் பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு கொண்டு வரேன். ருபன், இன்னொரு விஷயம். சொல்லு கார்த்திக். இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு வசதி பத்தாதுன்னு நினைக்கிறேன். அவங்க செல்லாம் கிடச்சதும் செல்லுலார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். அதுக்கு ஒரு லேப் தேவை. நாம் யாருன்னு தெரியாத இடமா இருந்தால் நல்லாயிருக்கும். ஹாஸ்பிட்டல் லேப்லாம் வேணாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. டமன் சாராவில் ஒரு நர்சிங் காலேஜ் இருக்கு.
வேணும்னா அங்கே முயற்சி பண்ணி பார்க்கலாமே. டாமான் சார் இல்லையா? எந்த காலேஜ்? மாசா காலேஜ். ஓ ஓகே, கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாம் யார், என்ன ரிசர்ச் பண்ணுறோம், இதெல்லாம் கொஞ்சம் ரகசியமாக இருந்தால் நல்லது. என்ன இவனை இன்னும் காணோம்? அழகாக பேசி காரியத்தை சாதிச்சுக்கணும். இவனை விட்டால் நம்ம திட்டத்துக்கு பொருத்தமானவன் வேற யாரும் இல்லை. ஹாய் பார்த்திபன், எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் நல்லா இருக்கேன் ராஜா, நீங்கள்? அதான் சொல்லிட்டீங்களே ராஜான்னு, நல்லா இருக்கேன். ஆமாம், என்ன விஷயம் திடீர்னு வர சொன்னீங்க? முதல்ல தண்ணி சொல்லுங்கள், அப்புறம் பேசுவோம். பரவாயில்ல, அது இருக்கட்டும். முதல்ல விஷயத்துக்கு வாங்க. நான் எப்போதும் சாப்பிட்ற கடை தான் அது. நான் என்ன சாப்பிடுவேன் அவங்களுக்கே தெரியும். உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். காரியம்னு மொட்டையா சொன்னா எப்படி? உனக்கே நல்லா தெரியும், நான் கல்யாணம் பண்ணி 3 வருஷமாச்சு. நான் இன்னும் ஒரு குழந்தை இல்லை. கவலைப்படாதீங்க பார்த்திபன். ஒரு சிலருக்கு உடனே பிறந்துடும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஒரு நல்ல டாக்டர் பாருங்கள், எல்லாம் சரியாயிடும். அதெல்லாம் பார்த்தாச்சு ராஜா, அதான் உங்ககிட்ட பேசுகிறேன். புரியலையே, இதில் நான் பண்ண என்ன இருக்கு? எனக்கு ஒரு மச்சினிச்சு இருக்கா? அப்படி பார்க்காதீங்க ராஜா, முதல்ல நான் சொல்கிறத கேளுங்க. ஏன் மச்சினிச்சு ஒருத்தனை காதலிச்சான். ஆனால் அவன் அவங்க வீட்டில் பார்த்த பொண்ணை கட்டிக்க போகிறான். இவன் வீட்டில் ரொம்ப சுகமாக இருக்கான். அதான் நீங்கள் அவரை வந்து பொண்ணு கேட்கணும். என்ன சொல்கிறீங்க? நீங்களே சொல்லிட்டீங்க அவங்க வேற யாரையோ காதலிச்சாங்கன்னு. இல்லை பார்த்திபன், இது சரியாக வராது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நான் எப்படி அவங்க... உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க சொல்லலை, சும்மா பொண்ணு கேட்குற மாதிரி நடிக்க சொல்லலை, அவ்வளவுதான். என்னை குழப்பறீங்க பார்த்திபன். ஓகே, நீங்கள் பொண்ணு கேட்டு வாங்க, நான் அவங்கள சம்மதிக்க வைக்கிறேன். பொண்ணு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டு போங்க. பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனை காதலிச்சிருக்கான்னு சொல்லி வேணான்னு சொல்லிடுங்க. என்ன இது அநியாயமாக இருக்குது? அப்புறம் அவங்க எதுக்கு தேவையில்லாம அவங்க மனசை உடைக்கணும்? அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் வேணான்னு சொன்னதும் அவளுக்கு வேறு வழி இருக்காது. அதுக்கப்புறம் நானே அவளை கட்டிக்கிறேன். எனக்கும் ஒரு குழந்தை பிறந்த மாதிரி இருக்கும். ஐயோ, என்னால் முடியாது பார்த்திபன். எனக்கு உங்களை விட்டால் வேறு யாருமே இல்லை. எனக்கு என்னமோ சரின்னு படலை பார்த்திபன். நல்லா யோசிச்சு ஒரு முடிவை சொல்லுங்க ராஜா. அண்ணா, நல்ல முடிவாக சொல்லுங்கள் ப்ளீஸ். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்கிறேன். ஏமா நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வீட்டு வேலைக்கு ஒரு ஆளை வச்சுக்கலான்னா வேணான்னு சொல்கிறீங்க. இந்த நிஷா பொண்ணு மாத்திரம் அந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருந்தா இந்த வேலையெல்லாம் அவ தான் செஞ்சுட்டு இருப்பா. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்குது. என்ன செய்யட்டும்? ஏமா இப்போ பழசெல்லாம் கொடுங்க. கணேஷ், என்னம்மா? இல்ல உனக்கும் 30 வயசுக்கு மேல ஆகுது. பேசாம நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க. இப்போதான் ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சு, அதில் இது வேறையா? கணேஷ், இல்ல அந்த நிஷா பொண்ணு அவ ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. நீங்கள் என்னம்மா சொல்ல வரீங்க? இல்ல பேசாம நீயே அவளை கல்யாணம் பண்ணிக்க. விளையாடாதீங்கம்மா. அண்ணனுக்கு பார்த்த பொண்ணு எனக்கு எப்படி? இதுல என்னையா இருக்கு? உங்க அண்ணன் என்ன அந்த பொண்ணை காதலா பண்ணிட்டான்? வீட்டுல பார்த்த பொண்ணு தானையா? அம்மா வேணாம்மா, எனக்கு பிடிக்கல. நேரம் வரும்போது நான் சொல்றேன், அப்புறம் பார்ப்போம்.
என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்காம பேசிட்டாரு. ஆனால் என் நிலைமை என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா? ஒரு பக்கம் வீட்டில் தொண்டை, ஒரு பக்கம் உங்கள் தங்கச்சி. என் மனசு என்ன பாடுபட்டிருக்குன்னு நினச்சி பார்த்தீங்களா? நந்திதா ஃபோன் பண்ணி பார்ப்போமா? அவளை வேற ரொம்ப ஏசிட்டேன். ஒரு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கேன்னு கேட்டால் என்னவா? அவ்வளவு கோவமா என் மேல? நீங்கள் ஃபோன் பண்ணலன்னா என்ன, நான் பண்ணுறேன். என்னது லைன் கிடைக்கவே மாட்டுது. சாரிடா, தப்பு என் மேலே தான். நான் உங்ககிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. எப்படி இருக்காங்களோ தெரியலையே. அம்மாவோட குரலை கேட்டு எத்தனை நாளாச்சு. எவ்வளோ பாசமாக வளர்த்துருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்படி அவங்கள விட்டுட்டு வந்துட்டேனே, இது சரியா? அப்பா என் மேல எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தாரு, அதையும் கெடுத்துட்டேன். அவர் என்ன நினைக்கிறாருன்னு தெரியலையே. என்ன மன்னிச்சிருங்கப்பா. சைலஜா, உன் கல்யாணத்தை நான் முன்னாடி நின்று நடத்தணும். ஆனா நீ என் கல்யாணத்துக்கு அவ்வளோ பாடுபட்ட. உனக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியலடா. இனி உனக்கு அண்ணன் கணேஷ் மட்டும். கணேஷ், எல்லாரையும் நீ தான் பார்த்துக்கணும். நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் தைரியமா இருக்கேன். அம்மா, உங்க குரலை ஒரே தடவை கேட்கணும் போல இருக்குமா? ஹலோ 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 ஹலோ, யாருங்க போன்ல? என்ன மன்னிச்சிருங்கம்மா. போன்ல கூட உங்க குரலை கேட்க முடியாத பாவி ஆயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. கடவுளே, இந்த கஷ்டம் என் எதிரிக்க கூட வரக்கூடாது. இது என்னோட போகட்டும். இனி இந்த நிலைமை யாருக்கும் வராது, வரவும் விட மாட்டேன். இந்த நோய்க்கு தகுந்த மருந்தை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். போன் பண்ணா பேசணும், அதென்ன பேசாம இருக்கிறது? என்ன மஞ்சளா ஒன்றிய உணவிட்டு இருக்க? எல்லாம் இந்த போன் தாங்க. யாரும் தெரியல, போன் பண்ணிட்டு பேசாம இருக்கிறாங்க. ஹலோ ஹலோன்னு சொல்றேன், அதுக்கு பதிலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பேசாம இருக்கிறதுக்கு எதுக்கு போன் பண்ணணும்? ஒரு சமயம் லைன் ப்ராப்ளமா இருக்கலாம். அப்படி தெரியலங்க, யாரும் பேசாம இருக்கிறாங்க. மூச்சு விடுறதெல்லாம் நல்லா கேட்டுச்சே. ஒருவேளை கார்த்திக் இருக்கும். பெத்த மகன் போன் பண்ணிருக்கான், என்னால கண்டுபிடிக்க முடியலையே. கடவுளே, இவ்வளவு நேரம் நான் அவனையா திட்டிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா, யாரை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உங்க அண்ணன் தாம்மா, உங்க அண்ணன் தான் போன் பண்ணான். எனக்கு தெரியாம போயிடுச்சுமா.
கார்த்திக் அண்ணனா ஃபோன் பண்ணாரா? ஆமாம்மா, என் குரலை கேட்கறதுக்கு தான் அவன் ஃபோன் பண்ணியிருக்கான். அவன் தான் பேசுறான்னு தெரியாம நான் அவனை திட்டிகிட்டு இருந்தேம்மா. சரி சரி விடு. இப்ப யாரு என்ன பண்ண முடியும்? அண்ணன் என்ன சொன்னாரு? ஒண்ணுமே சொல்லலையம்மா. என் மகன் பேசவே இல்லையே. அவன் பேசியிருந்தாதான் நான் கண்டுபிடிச்சிருப்பனே. ஒண்ணுமே பேசாமல் இருந்தான். நான் தான் அவசரப்பட்டு போனை வச்சுட்டேன். ஒண்ணுமே பேசாததுக்கு தான் இவ்வளவு ஆர்ப்பாட்டமா? அப்படி சொல்லாதடி. என் மகன் என் குரலை கேட்கறது தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். எனக்கு தெரியும், என் குரலை கேட்ட உடனே அவன் அழுதான். ஆமா, அப்படிதான் இருந்துச்சு. எனக்கு தான் ஒண்ணுமே புரியாம போயிடுச்சு. என் மகன் எங்க இருக்கிறானோ, எப்படி இருக்கிறானோ, யார் கூட இருக்கிறானோ, கடவுளே. சரி சரி விடு, எல்லாம் நல்லதுக்கு தான். இப்ப போன் பண்ணிருக்கிறான். இன்னும் கொஞ்ச நாள்ல திரும்ப வந்துடுவான். இன்னும் எவ்வளவு நடந்தாலும் நீங்க மாற மாட்டீங்கல்ல? எப்படியோ போங்க. I believe Karthik will like this place. Oh yes, he's gonna love it. They have all the facilities here to do research. But when are you taking him here? Soon. Tonight. Tonight? But Ruben, I will only be free after office hours because I have problems at the pharmacy. Really? Anything that we could help? No thanks, I can handle it. Anyway, Sophia, I'm planning for a trip to UK in a few weeks' time. I'm making some arrangements to meet up with a few neurologists there. Really? How long will you be away? I'm not so sure. Probably a week or two. I'll try my level best to get as much as information about ALS because this particular disease is very common in UK. And how is Karthik doing? Yeah, he's getting weaker and weaker. I'm very worried about him, you know, leaving him alone and me going to UK. Sophia, I need your help very badly. Could you please look after him when I'm away in UK? Sophia, is it okay or shall I get someone else to look after him? Oh no. I mean, it's fine, Ruben. Of course I can take care of him. Are you sure? It's okay, you know, if you can't make it. Ruben, of course I'm sure. Thank God. At least now I can focus on my trip. I wish you all the best, Ruben. Thank you very much. Oh, one more thing. What is that? Don't come back without chocolates. How can I forget that? Definitely. இந்தாங்க காஃபி. அப்படி வச்சுட்டு போ. என்ன ராஜா இப்படி சொல்லாம வந்துட்டீங்க? வா கொஞ்சம் தூரமா போய் பேசுவோம்.
யாராவது பார்த்தா கதை கந்தலாயிடும். இல்லை, நான் எதுக்கு வந்தேன்னா அதெல்லாம் அப்புறம் பேசலாம், வா. கொஞ்ச நேரத்தில் எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. சொல்லு ராஜா, என்ன விஷயம்? நான் சொன்னதை பற்றி யோசிச்சிட்டியா? என்ன முடிவு பண்ணியிருக்கேன்? அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியாக வருமானு சந்தேகமாக இருக்கு. சந்தேகம்? இந்த சந்தேகம் எப்பவும் பொம்பளைங்களோட வியாதி. அது நமக்கு வேணாம். நான் இருக்கிறப்போ உனக்கு என்ன பயம்? அதெல்லாம் சரிதான். ஆனால் பின்னாடி பிரச்சனை ஏதாவது வந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? அதான் எல்லாத்துக்கும் நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் வீணா குழப்பிக்கிற? எல்லாத்துக்கும் நீ பொறுப்புன்னு சுலபமாக சொல்லிட்ட. ஆனால் பிரச்சனை வரும்போது என்னை கழட்டிக்கிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அப்படிலாம் ஒன்றும் நடக்காது ராஜா. நீ தான் கல்யாணம் பண்ண போகிறீங்க. கடைசியில் பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டு தானே போகிற. இதில் என்ன பிரச்சனை வரும்போது? எல்லாம் சரிதான். ஆனால் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து உனக்கு நான் உதவி பண்ண போகிறேன். எனக்கு என்ன லாபம்?